இன்னைய லஞ்சு செஞ்சு முடிச்சாச்சுங்க. என்னென்ன செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம். நிறைய வெரைட்டிலாம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு ரைஸும் ஒரே ஒரு குழம்பும் மட்டும்தான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் செய்யலை. ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு அதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்துலேருந்து முருங்கை கீரையை பறித்து அதை சாம்பாராக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இன்னைய சமையல். ஒரு குழம்பு ஒரே ஒரு சமையல் அவ்வளோதான். நான் டயட்டில் இருக்கிறதால எல்லாருமே டயட்டு தாங்க. வீட்டில் இருக்கிறத வச்சே சமைச்சு முடிச்சிட்டேன். கடையில் எதுவுமே வாங்கலை. உருளைக்கிழங்கு சிப்ஸு தொட்டுக்கைக்கு வச்சுருக்கேன். அது மட்டும் கடையில் வாங்கினது. மற்றதெல்லாம் வீட்டில் இருந்ததை வச்சே செஞ்சாச்சுங்க. இப்போ மே மந்த் லீவு. எல்லோரும் அவங்கவுங்க வீடு, பாட்டி வீட்டு, தாத்தா வீட்டுக்கு, பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடுன்னு எல்லோரும் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த டைமில் குழந்தைங்க கையில் செல்லை கொடுக்காதீங்க. நீங்களும் செல்லை பார்க்காதீங்க. அவங்கள கேம் விளையாடாதுன்னு சொல்லிவிட்டு நாம் விளையாடினோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நாமளும் எல்லார் கூடயும் சேர்ந்து தாயபாஸ், பல்லாங்குழி, கல்லாங்கா, பரமபதம், கில்லி, நொண்டி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட சொல்லி கொடுங்க. அவங்களும் கற்றுப்பாங்க. மேக்ஸ் அறிவு, சுறுசுறுப்பு எல்லாமே வரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.